வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் தான் மதம் தான் புரிஞ்சுக்கிற நிறைய இந்துக்கள் இருக்காங்க. என் மதமும் சம்மதம் சொல்லி ஒரு டைட்டில் கீழக்கு இது எல்லாமே எனக்கு உகந்தது தான், என்னோட வழிபாட்டு தான். நான் நினச்சா கிறிஸ்துவர் இது கொண்டாடலாம், நான் நினச்சா முஸ்லீம் இது கொண்டாடலாம், நினச்சா புத்தரிசம் கொண்டாடலாம், நினச்சா ஜெயினிசம் கொண்டாடலாம், நினச்சா திருப்பி இந்துக்கள் வரலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, அதனால் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் அப்படி சொல்லிட்டு அவங்கள மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான கருத்தாக தான் இருக்குது. எல்லா மதத்தையும் நம்ம மதிக்கிறோம், கரெக்டு. ஆனால் எல்லா மதத்தையும் நம்ம வழிபாட முடியாது. ஏன்னா இந்துக்களுக்குன்னு ஒரு நெறி இருக்குது, நம்ம மதத்துக்கும் உண்டான ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. இதுக்குள்ளே போனால் தான் நம்ம நினச்ச வேண்டிய ஒரு இலக்கை போய் அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு மலைமேட்டில் ஒரு மழை நீர் உழுவுது, அது மலை வழியாக ஊடுருவி வந்து கடலில் போய் அடையிறது ரைட். ஆனால் நீங்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு குட்டைக்குள்ளே போய் அடங்கிட்டீங்கன்னா, நான் கடலில் போய் சேர்ந்துட்டேன், நீங்கள் தான் உங்கள் மனசு தேத்திக்கிட்டீங்க தவிர நீங்கள் குட்டையாக தான் இருக்கீங்க சொல்கிற வெளியே இருக்கிற பார்வையிலேருந்து அப்படி தான் தென்படும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எம்மதமும் சம்மதம் கிடையாது. எம்மதமும் ஷண்மதம் என்ற ஒரு விஷயத்தை அடக்கிறதுக்கு முன்னாடி, இவங்கெல்லாம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு 6 வகையான வழிபாட்டில் இருந்தாங்க. 1 சிவனை வழிபாடுறவங்க, 2வது விஷ்ணுவை வழிபாடுறவங்க, 3வது முருகரை வழிபாடுறவங்க, 4வது விநாயகரை வழிபாடுறவங்க, 5வது அம்மனை வழிபாடுறவங்க, 6வது நம்ம சூரிய பகவானை வழிபாடுறவங்க. இந்தமாரி 6 வகையான வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாமே ஒரே ஜீவனை தான் அடையிறாங்க, ஒரே இலக்கை தான் போய் அடையிறாங்க. ஆனால் ஒரு கோட்பாடு, அதாவது அவங்கவுங்க மதத்தில், அதாவது வணங்குற மதத்தில் 6 மதத்தில் அவங்கவுங்க கோட்பாடு வழியாக போயிட்டு ஒரு இடத்துல போய் அடையிறது பார்த்தோமா ஒரே கடவுள் போய் அடையிறாங்க. ஸோ இந்த ஹிந்து கோட்பாடு வழியாக போகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஷண்மதமே உருவாக்குனாங்க. இந்த ஷண்மதம் அப்படின்னு சொல்லும் போது இது 6 வகையாக தான் குறிக்குது தவிர, நம்ம ஷம்மதம் அதாவது எந்த மதமும் நம்மளுக்கு உரிய மதம் என்றது நம்ம எடுத்துக்கவும் முடியாது. பல பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓகே கிறிஸ்மஸ் நான் கொண்டாடலாம், அவங்களும் வழிபாடு தலங்க வச்சுருக்காங்க, அவங்களும் ஹாப்பியாக கொண்டாடுறாங்க, நம்மளும் அந்த ஹாப்பினஸ்குள்ளே கலந்துக்கிறோம். நம்மளுக்கும் ஒரு வழிபாடு வரும், நம்மளோட ஹாப்பினஸில் அவங்களும் கலந்துக்க போகிறாங்க. இது வரைக்கும் தான் இருக்கணும் தவிர, இதை தாண்டி கோவிலுக்குள்ளே போயிட்டு அம்மனுக்கு, அதாவது அம்மனுக்கு கிறிஸ்மஸ் சட்டை போட்டுட்டு கிறிஸ்மஸ் தொப்பி போடுறதும், அதே நேரத்தில் நம்ம வழிபாட்டில் இருக்கும்போது பூஜைகளில் இருக்கும்போது அதில் வேறு ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறதும் இட்ஸ் நாட் கம்ப்ளைன்ஸ், அதாவது வர வைக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆலயத்தில் போய்ட்டு நம்ம கடவுள் வாழ்த்தோ அல்லது நம்மளோட முருகரோட வாழ்த்தோ இந்தமாரி பாடி நம்ம அவங்களோட பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேறு மதத்தோட வழிபாட்டில் அவங்களால எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட வழிபாட்டு தளத்தில் எங்களோட வழிபாட்டு முறையில் இதுதான் இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட வரும்போது, நம்மளோட ஆலயத்தில் வரும்போது நம்ம கம்ப்ளைன்ஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பரவாயில்ல எல்லாமே சம்மந்தம் தானே, நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோமே அப்படின்னு ஆயிடுச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது கேட்டுமா, காலகாலமாக குல வழிபாட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது குலசாமிக்கு படைக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது படைக்கிற ஒரு உன்னதமான விஷயம் இருக்குது. ஆனால் அதையே தாண்டி அந்த ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மதுரை வீரனுக்கும் சரி அல்லது நம்ம காவல் தெய்வத்துக்கு முனிக்கும் சரி, இந்தமாரி காவல் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மரத்து கல் வைப்பாங்க. இது என்னென்னா, இந்த மரத்து வழியாக இயற்கை வழியாக வர ஒரு பானம். இந்த பானத்தை எடுத்த கையடை எடுத்து சாமிக்கு படைப்பாக வைப்பாங்க. அது குலசாமி பூஜைக்காக அந்த மரத்தை நீந்தி உயர விட்டுருப்பாங்க. ஸோ இது பல பேருக்கு தெரியாது. அந்த ஒரு மரம் குலசாமிக்காகவே வச்சுருப்பாங்க. அந்த மரத்துலேருந்து தண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மரத்துலேருந்து இருக்க அந்த கல் தண்ணியை ஒரு மரத்து கல், அந்த ஒரு பானம் மட்டும்தான் இந்த சாமிக்கு வச்சுட்டு அதோட மறு வருஷத்து தான் அந்த கல்லை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு வழிபாடு. ஆனால் அதெல்லாம் கல் கிடைக்காத வாசி, பரவாயில்ல அதுவும் ஒரு போதை தானே, இதுவும் ஆல்கோஹால் கொடுக்கலாம், பியர் கொடுக்கலாம், லிக்கர் கொடுக்கலாம், அதே நேரத்தில் மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் கொடுக்கலாம், எக்ஸ்பென்சிவான பொருள் கொடுக்கலாம். ஏன்னா என்னோட சாமி, நான் கொடுக்குறது தான் என் சாமி குடிக்கும் அப்படின்னு நினச்சி குடிக்கும்போது இது ஒரு பார்வைக்குள்ளே வரும்போது ஒரு தப்பான பார்வையாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நீங்கள் படைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது பிறர் பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் உங்கள் குலசாமியை மதிக்கலை, உங்கள் குலசாமிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஒரு மரத்துக்கல்லை தேடி நீங்கள் கொடுத்துருந்தா அந்த குலசாமி நல்லா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பென்சிவாக லிக்கர் வைக்கும்போது பிறர் பார்வையில் இருந்தால் நீங்கள் உங்கள் சாமியை இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற வாசி தான் நீங்களும் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாரி ஒரு ப்ராஜெக்ஷன் உருவாகுது. இது தப்பான கருத்து தானே, எதையும் மாற்றி அமைக்க மாட்டேறீங்க. சில பேர் அது விஷயத்தை கூட ப்ரோலாங் பண்ணிடுறீங்க. எங்கள் அப்பா அப்படி செஞ்சார், என் தாத்தா அப்படி செஞ்சு நான் அப்படி செஞ்சுடுறேன். குலசாமிகளில் ஆதி காலத்தில் எப்படி படைக்கிறீங்களோ அது படைக்கிறது உண்டு. ஆதி காலத்தில் கல் தானே வச்சு படைச்சிருந்தாங்க, சாராயமாக வச்சு படைச்சிருந்தாங்க, பட்டை சாராயமாக வச்சு படைச்சிருந்தாங்க,
இல்லை அம்மா டுவா கூப்பாங்க வச்சு படைச்சிருந்தாங்க, அப்படி கிடையாது. ஏன் திடீர்னு இது கொண்டு வந்து சாமிக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது சாமிக்கிட்ட கொடுக்கறதுனால எல்லாமே சரியாயிரும், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துடும் கிடையாது. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை வந்து தப்பான காரியத்தை தானே ப்ரோலாங் பண்ணுறீங்க. இது காலகாலத்து அப்படி தொடர்ச்சியாக தானே வரப்போகுது. எஸ், சாமி வகையில் குலசாமி வகையில் 2 வகையான சாமி இருக்குது. ஒன்று அசைவ சாப்பிட்ற சாமி இருக்குது, இன்னொன்று வந்து சைவ சாப்பிட்ற சாமி இருக்குது. சைவ சாப்பிட்ற சாமியை வந்து காலத்துக்கு மாற்றவே கூடாது, அசைவ சாப்பிட்ற சாமியை வந்து காலத்துக்கும் மாற்றக்கூடாது. அன்லெஸ் அந்த சாமியை வந்து கரு செல்ல வழிபாட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து மாற்றி தான் ஆகணும். கரு செல்ல வழிபாட்டுக்கு போகிறதா இருந்தாலே, கீழுக்கு தகுடு வச்சாலே, அதுக்கப்புறம் கோயிலில் வந்து கொடி மரம் வைக்கிறதா இருந்தாலே, சன்னதி உருவாக்குனாலே கண்டிப்பாக அந்த சாமியை வழிபாட்டில் வந்து சைவத்துக்கு மாறி ஆகணும். அந்த சைவத்துக்கு மாறுற வரைக்கும் அந்த சாமிக்கு வந்து என்னென்ன படைக்கிறீங்களோ அது தாராளமாக படைக்கலாம். ஆனால் அது வந்து ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க, உதாரணத்துக்கு குலசாமி வழிபாடு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 6 கரண்டி சோறு போடுறீங்க, 6 கரண்டி சோறு தான் இருக்கணும். 3 மெயின் கறி தான் வைக்கணும், 3 மெயின் கறி தான் இருக்கணும். 6 வகையான பழம் இருக்குன்னா 6 வகையான பழம் தான் இருக்கணும். ஒரு மரத்து கல் இருக்குன்னா ஒரு மரத்து கல் தான் வைக்கணும். இந்த மாதிரி தான் வழிபாட்டை கொண்டு வரணும். அது எது செய்கிறாங்களோ அதுதான் கொண்டு வரணும். அதுக்கு மிஞ்சினது எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கு அதாவது என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட செல்வாக்கு இருக்குது, இது நான் செய்கிறேன் அப்படின்னு கொண்டு வரும்போது உங்கள் தலைமுறைக்கு அந்தாண்ட யாருமே அது வழிபாடலைன்னா அந்த சாமியோட கோபம் வேறு மாதிரி போகும், அது தலைமுறையை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலசாமி எந்த இடத்துல எப்படி ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி வழிபாட்டு கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் காலத்தில் வந்து நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், அதனால் மான்செஸ்டர் யுனைடெட் காவடி எடுப்பேன், நான் லிவர்பூல் ஃபேன், நான் லிவர்பூல் காவடி எடுப்பேன் சொல்லும்போது பெரிய சர்ச்சையாக ஆணுச்சு. உங்களோட விசுவாசத்தை எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் கடவுள்கிட்ட வரும்போது உங்களோட கவனம் எல்லாமே வந்து வழிபாட்டு முறையில் இருந்தாலே போதும். அதுவே வந்து ஷண்மதத்தை வந்து குறித்து அது உயர்தூக்கி சொல்கிறது மாரி. ஸோ நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ண முடியும். வரப்போகிற தைப்பூசத்துக்கு அதே எக்ஸாம்பிளில் செட் பண்ணாமல் புதிய மனிதராக, ஒரு மெச்சூர் திங்கராக, கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்களா, இல்லை கடவுள் நெறி கரெக்டான நெறியில் போனோமா எனக்கும் என் குடும்பத்துக்கும் மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் நினைக்கிறீங்களோ அந்த முறைக்குள்ளே வாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவும் செஞ்சு உங்கள் பேரோ, உங்கள் சமுதாயத்தை பேரோ, உங்கள் குடும்பத்தை பேரோ, அதே நேரத்தில் உங்களோட மதத்தை பேரோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்காதீங்க. நன்றி.